இன்றைய தினம் வேதத்தில் உள்ள மல்கியா புஸ்தகத்தில் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் கூறின வார்த்தைகளை படிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். மல்கியா நமது பழைய ஏற்பாட்டிலே கடைசியாக 39வது புஸ்தகம். ஆனால் எபிரேய வேதாகமத்திலே பிந்திய தீர்க்கதரிசிகள் வரிசையில் இது அவர்களுடைய 24வது புஸ்தகம். அவர்களுடைய சட்டம் முதல் ஆதியாகமம், யாத்ராகமம், என்னாகமம், உபாகமம், லேவியராகமத்தோட 5 புஸ்தகமும், அதற்கு பிற்பாடு முந்திய தீர்க்கதரிசிகள் அதிலே யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல், ராஜாக்கள் அது வந்துடும். அதுக்கப்புறம் பிந்திய தீர்க்கதரிசி வரிசைகள் ஏசாயாவில் ஆரம்பித்து மல்கியா வரைக்கும். அதற்கு பின்னாடி எழுதப்பட்டவை என்ற வரிசையில தான் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், எஸ்தர், விசேஷமா தானியல் புஸ்தகம் கூட அங்கிட்டு தான் வச்சிருக்கிறாங்க அவங்க. அது பின்னாடி அப்படியே வருஷம். இதுல இந்த மல்கியா புஸ்தகத்தின் மூலமாக நம்ம படிக்கிறோம். இது ஏன் இப்பொழுது இந்த மல்கியாவை கொண்டு வந்தோம் அப்படின்னா, சென்ற வாரம் நாம் படித்தது நெகேமியா. நெகேமியாவின் காலத்துல தான் தேவன் மல்கியாவின் மூலமாக தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்தார். அதனால நெகேமியா படித்த கையோடு அதோடு சேர்த்து மல்கியா படிச்சா தான் இதுவும் புரியும், அதுவும் நமக்கு சரியாக விளங்கும். குறிப்பாக நெகேமியா புஸ்தகத்துல 13வது அத்தியாயம் 3வது வசனத்துக்கும் 4வது வசனத்திற்கும் இடையில இந்த காலகட்டத்துல தான் மல்கியாவின் மூலமாக தேவன் பேசினார். நமக்கு 13வது அத்தியாயத்துல வரிசையா வந்துருது. ஆனா 3வது வசனத்துக்கும் 4வது வசனத்துக்கும் இடையில 7 வருடங்கள் கேப் உண்டு. அதாவது கிமு 445 வருடம் அர்த்தசாஸ்திராவினுடைய 20வது வருஷத்துல நெகேமியா 2வது அத்தியாயம் 1ல பாக்குறோம். நெகேமியா எருசலேம் வராரு. எருசலேம் அலங்கத்தை கட்டி ஜனங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆராதனை ஒழுங்கு செய்து 12 வருடங்கள் கழித்து சுமார் 432ல, அதாவது அர்த்தசாஸ்திராவினுடைய 32வது வருஷம் திரும்ப பாபிலோன் போறாரு. ராஜாவினுடைய அழைப்பினால பாபிலோன் போறாரு. இத நெகேமியா 13வது அத்தியாயம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். சென்று விட்டு 7 வருடங்கள் கழித்து திரும்பி வருகிறார். கிமு 425ல அவர் வருகிற இடைப்பட்ட அந்த 7 வருட காலத்துக்குள்ள எஸ்ராவின் மூலமாக நடந்த ஊழியங்களும் நெகேமியாவின் மூலமாக கடந்த ஊழியங்களும் சீர்படுத்தின ஜனங்கள் அதற்குள்ள தேவனை விட்டு பின்வாங்கி பழையபடி பரிசுத்த குலைச்சலுக்குள்ள சென்று விட்டார்கள். இதுல ஜனங்கள் மாத்திரமல்ல, விசேஷமாக ஆசாரியரும் கூட பின்வாங்கி போயிட்டாங்க. அதுதான் வருத்தமான ஒரு காரியம். அப்போது தேவன் மல்கியா மூலமாக ஜனங்களை எச்சரித்து, அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டி எச்சரித்து, என் கட்டளைகளை கை கொண்டு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கூறி முடிக்கிறார். இது மல்கியாவின் மூலமாக குறித்தது. இந்த மல்கியா அப்படிங்கிற பேருக்கு மெசஞ்சர் ஆஃப் யெகோவா, யெகோவாவின் தூதன் என்ற அர்த்தம் உண்டு. விசேஷமாக தேவனால் நியமிக்கப்பட்டு வர இருக்கக்கூடிய முக்கியமான 2 தூதர்களை குறித்த அறிவிப்பும் இதுல மல்கியா 3வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல உண்டு. என் தூதன் முன்னே வழிகளை சரி செய்து தருவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குறித்து சொல்கிறாரு. அப்புறம் உடன்படிக்கையின் தூதர் வருவார் அப்படிங்கிறாரு. மல்கியா 3ல 1வது வசனம், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமா வருவார். அந்த 2 தூதர்களை குறித்து ஒரு செய்தி இதுல வந்துருது. மிக முக்கியமான பிற்காலத்தில் நடக்கக்கூடிய குறித்தது. ஆனா இந்த மல்கியாவுல பேசினதுக்கு அப்புறம் அந்த 2 தூதர்கள் வருவதற்கு இடையில சுமார் 400 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த 400 வருடங்களாக தேவன் தம் ஜனங்களோடு பேசவே இல்லை. 400 வருட இடைவெளி. ஆராதனை இருந்தது, ஆலயம் நடந்தது, ஆராதனை பலிகள் எல்லாம் இருந்தது. ஆனா தேவன் ஜனங்க கிட்ட பேசவே இல்லை. ஒரு மிகப்பெரிய கேப். வேதத்தில் இதற்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் அந்த மாதிரி ஆனது. யாக்கோபும் யோசேப்பும் எகிப்து தேசம் சென்ற பின்பு, இஸ்ரவேலர்கள் எல்லாம் 70 பேர் எகிப்து தேசம் சென்ற பின்பு
அவங்க அங்கிருந்து வெளியே வருவதற்கு 400 வருடங்கள் இடைப்பட்ட காலத்துல அவங்களுக்கு எந்த தீர்க்கதரிசியும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக இது ஒரு 2வது கேப். இதுல 400 வருடங்கள் தேவன் ஜனங்கள்கிட்ட பேசவே இல்லை. ஏன் அந்த மாதிரி தேவன் ஒரு விரக்தியில போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த மல்கியா சொல்லுது. இந்த மல்கியாவில் சொன்னதுக்கு அப்புறம் வந்த 2 தூதுவர்களும் 400 வருஷம் கழிச்சு வந்த 2 தூதுவர்களும் கூட தங்கள் செய்தியை ஆரம்பிக்கிற போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குங்கிற செய்தியோட தான் தேவனுடைய வார்த்தையை ஆரம்பிச்சாங்க. இதை முடிக்கிறது அப்படித்தான் முடிக்கிறாரு. என் கட்டளைகளை கை கொண்டு என்னிடத்துல மனம் திரும்புங்கள் அப்படிங்கிறாரு. அதுல அவங்க வந்தவங்க 2 பேரும் அந்த வார்த்தையை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு 39வது புஸ்தகத்துக்கு அப்புறம் மத்தேயு டக்குன்னு ஆரம்பிச்சிருது, அடுத்த பக்கம் திருப்பினா வந்துருது. ஆனா அதுக்கு இடையில 400 வருட காலங்கள் தேவன் பேசவே இல்லை. இந்த மல்கியா புஸ்தகத்தினோட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா 4 அதிகாரம் தான் உண்டு. ஆனா 4 அதிகாரத்துல மொத்த வசனமே 55 தான். ஆனா அந்த 55 வசனங்கள்லயே 99% தேவனுடைய டைரக்ட் ஸ்பீச், நேரடியான செய்தி. எந்த ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் தேவன் உரைத்தது, தேவன் சொன்னது அப்படின்னு வர்றத டோட்டல் கம்பேர் பண்ணி பார்த்தா இருக்கிற எல்லாத்துலேயுமே மல்கியாவில் தான் அந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தி. 99% தேவனுடைய நேரடியான செய்தி தான். மேலும் இதுல தேவன் தன்னை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்னு 20 தடவை சொல்றாரு. 55 வசனத்துக்குள்ள 20 தடவை அவர் சொல்றாரு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு பேசுறாரு. இதுல விசேஷமாக இந்த புஸ்தகம் தேவனுடைய கேள்வி, அந்த கேள்விக்கு ஜனங்கள் சொன்ன பதில் கேள்வி, அந்த பதில் கேள்விக்கு தேவன் சொன்ன பதில், அந்த முறையில ஒரு கேள்வி கேட்டு அவங்க அதற்கு பதிலாக ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு தேவன் சொல்லுகிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு கேள்வி பதில் முறையாடல்ல இந்த புஸ்தகம் அமைஞ்சிருக்கு விசேஷமாக. அதுலயும் இந்த பதில், தேவன் குறித்த பதில் ஜனங்களுடைய தவறுகளே, அவங்க யாருக்கும் தெரியாதுன்னு அப்படி மூடி மறைச்சு கொண்ட தவறுகளே எல்லாம் அந்த முகமூடியை கிழிக்கிறது போல கிழிச்சு வெளியரங்கமாக வெளிப்படுத்தி காமிக்கிறார். இந்த புஸ்தகத்துல ஜனங்களுடைய தவறுகள் என்ன, அந்த காரியங்களை பார்த்தோம்னா தேவனுக்கு அது எவ்வளவு வருத்தமாக இருந்தது என்பதனாலதான் அதுக்கப்புறம் 400 வருஷம் அவர் பேசவே இல்லை. ஆனா இவங்க பாபிலோன்ல இருந்து அற்புதமாக தேவன் அவர்களுக்கு அவர்கள் ராஜாக்கள் மூலமாக அதிகாரம் கொடுத்து அவர்கள் மனதை மாற்றி இவர்களை அனுப்பிச்சு விட்டாரு. இவங்க சண்டை கண்டல போட்டெல்லாம் வரல, வந்தாங்க. ஆலயம் கட்டுறதுக்கு ராஜா பணம் கொடுத்தாரு, கோட்டை சவுறு கட்டுறதுக்கு பணம் கொடுத்தாரு அங்க இருக்கிற ராஜா. அவன் புறஜாதியான், அதுக்குரிய காரியங்கள்லாம் கொடுத்து அவர்கள் மூலமாக வந்தாங்க. வந்து கொஞ்ச காலத்துக்குள்ள, எஸ்ராவின் காலத்துக்குள்ள, அடுத்த காலத்துக்குள்ள வர்றதுக்குள்ள ஜனங்கள் ஆண்டவரை விட்டு சீக்கிரத்துல வழிவிலை போயிட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 90 வருஷம் கூட ஆகல. அவங்க தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை பண்ணி ஒரு 90 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள ஜனங்கள் பின்வாங்கிட்டாங்க. ஜனங்கள் மட்டுமில்ல, முக்கியமாக ஆசாரியர்களும் பின்வாங்கி போயிட்டாங்க. இதுதான் இதுல தேவனுக்கு மிக வருத்தமான ஒரு விஷயம். அதனால இது தேவன் இதை ஆரம்பிக்கிற போது முதலாவது ஆசாரியனுடைய குற்றம் என்ன, லேவியனுடைய குற்றம் என்ன, அதற்கு பிறகு ஜனங்களுடைய குற்றம் என்ன அப்படின்னு எடுத்து காட்டுகிறார். இதை நம்ம சரியாக புரிந்து படிப்பது நமக்கு நல்லது. ஏனென்றாலும் நம்மளும் இந்த ஆண்டவருடைய முதலாம் வருகை முடிந்து 2ஆம் வருகையை எதிர்பார்த்து இந்த யுகத்தினுடைய கடைசி காலத்துல இருக்கிற நமக்கும் அந்த யுகத்தினுடைய கடைசியில் இருந்த அவங்களுக்கும் ஆண்டவர் சொன்ன செய்தியும் கிட்டத்தட்ட பொருந்தும். அதனால இதை நம்ம கொஞ்சம் நல்லா படிக்கலாம். இந்த புஸ்தகத்தை 3 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவு 1வது அத்தியாயம் 1வது வசனத்துல இருந்து 2வது அத்தியாயம் 9வது வரைக்கும். அதுல ஆசாரியன் லேவியனுடைய குற்றம் என்ன, அவருடைய தவறுகள் என்ன அப்படிங்கிறத அவர் விலைக்கு சொல்றார். 2வது அத்தியாயம் 10ல இருந்து 3வது அத்தியாயம் கடைசி 18வது வசனம் வரைக்கும் ஜனங்கள் செய்த தவறு என்ன என்பதை அவர் விலைக்கு சொல்லுகிறார். 4வது அத்தியாயம் 6 வசனம் தான், 1ல இருந்து 6 வசனம் தான். 6 வசனத்துக்குள்ள
வர இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து எச்சரித்து மனம் திரும்புங்கள் என்கிற ஒரு அழைப்போட அதை முடிக்கிறார். இது 3வது பாகம். இப்ப அந்த 1வது பாகத்தை நம்ம பார்க்கலாம். ஆனா இதை நம்ம படிக்கிற போது மல்கியாவும் பக்கத்துல திறந்து வச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே போனோம்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். 55 வசனங்கள் தான். நம்ம இன்றைக்கு முழு புத்தகத்தை நம்ம படிக்கலாம். அது கொஞ்சம் நல்லதுதான். முதல் பகுதியில் ஆசாரியனுடைய குற்றம் லேவியருடைய குற்றம் என்ன என்று சொல்வதற்கு முன்னக்கூடி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவனுடைய கண்ணோட்டம் என்னங்கிற சொல்றாரு. அது 1வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். அதுல பாக்குறாரு, தேவன் உங்களை நான் நேசித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதுல 1வது வசனத்துல மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். தேவன் சொல்றாரு, நான் உங்களை சிநேகித்தம்பாங்கிற. எப்படிப்பா எங்களை சிநேகித்தேன்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்களாம். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவன் மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை வந்து 2 பேரும் அண்ணன் தம்பி தான், ஆனா ஒருத்தனை நான் ஆசீர்வதிச்சு கொண்டு வந்துகிட்டே இருக்கேன், ஒருத்தனை பத்தி நான் சட்டையே பண்ணல நான் அப்படிங்கிறார். அதான் இதுல வரக்கூடிய ஏசாவை நான் வெறுத்தேன்னு சொல்லுகிற வார்த்தை வந்து எபிரேய பதத்துல அதுக்கு அர்த்தம் கொஞ்சம் வேற. அதாவது ஐ ஆம் நாட் கன்சர்ன்ட், அவனை குறித்து அக்கறையோ அவனை குறித்து அவன் நலத்தை குறித்த ஒரு நோக்கமோ எனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்குரிய அர்த்தம். நம்ம பாஷையில சொல்ற மாதிரி கோபத்தோட வெறுப்போட அடிச்சு உதைச்சு மிதிக்கிறது அந்த காரியம் கிடையாது. இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் மத்தேயு 10வது அத்தியாயத்துல லூக்கா 14:26வது வசனம் நம்ம படிச்சு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 14:26வது வசனம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் தன் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். இந்த வெறுக்காவிட்டால் அப்படின்னு இங்க இதுல வந்து சொல்றாரு. இதே வார்த்தையை மத்தேயு எப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். மத்தேயுனுடைய அத்தியாயத்துல வந்து சுவிசேஷத்துல 10வது அத்தியாயத்துல 37வது வசனத்துல வருது. அதுல தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படிதான் சொல்லிடுறாரு. அதாவது அந்த வெறுப்பு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா பிரியாரிட்டி. என்னை காட்டிலும் அப்பா அம்மாவுக்கு நீ ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்தியா, அவங்க சொல்ல கேட்பேன் அப்படின்னு நடந்தியா, எனக்கு நீ முடியாது. என்னை காட்டிலும் உன் மகனையும் மகளையும் அதிகமாக நேசித்து அவர்களுக்காக நீ ஒதுங்கி போறியா, நீ எனக்கு பாத்திரனாக இருக்க முடியாது. இதைத்தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. இதே அர்த்தத்துல தான் அங்க மல்கியாவுலையும் இந்த வார்த்தை வருது. என்னை காட்டிலும் நானும் ஏசாவை நான் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அப்படிங்க வெறுத்தேன்னா நான் அவனை பத்தி ஐ டோன்ட் கேர், அவன் என்னென்னமோ செய்வான், ஆனா நான் அவனை ஆசீர்வதிக்க மாட்டேன், அவனை எழுப்ப மாட்டேன். ஆனா நீங்களோ பாருங்க, உங்க தப்புல அடிமையாத்தான் போனீங்க, நீ என்ன பண்ணி வெளியே கொண்டு வந்தீங்க, நான் அல்லவா ராஜாக்கள் மனதை மாத்தி உங்களை வெளியே கொண்டு வந்தேன், இன்னைக்கு நீங்க வந்து ஒரு தேசமா உட்கார்ந்து இருக்கிறீங்களே இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். நான் உங்களை எவ்வளவாக நேசித்தேன், திரும்ப திரும்ப உங்களுடைய நன்மைக்காக உங்களை இன்னும் உயர்த்துவதற்காக நான் இன்னும் கரிசனை உள்ளவனாக நோக்கம் உள்ளவனாகத்தான் இருக்கிறேன் என்பதை அதுல தெளிவாக சொல்லுகிறார். தப்பு செஞ்சுட்ட நீ போடான்னு சொல்லி உன்னை கையை கழுவி விடல, நான் திருப்பி திருப்பி உன் மேல நான் நோக்கமா இருக்கிறேங்கிற அதுதான் இந்த காரியத்துல வருகிறது. அடுத்தபடியாக 2வது 10வது வசனத்திலிருந்து அடுத்தபடியாக 1வது அத்தியாயத்துல 6வது வசனங்களிலிருந்து நம்ம பார்க்கலாம் 9வது வசனம் வரைக்கும். அவரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்க, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகி உங்களை கேட்கிறார்.
அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, உமது நாமத்தை எதனால நாங்க அசட்டை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்கிறதுனாலேயே. அதாவது இந்த ஆராதனையில அவ்வளவு ஒன்றும் அந்த காரியங்கள்லாம் ஒன்றும் பெருசு இல்லைப்பா, ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி. அதாவது தேவனுக்கு பயப்படுகின்ற பயத்தோடு தேவனுக்குரிய மரியாதையோட எல்லாம் இல்லை, ஏதோ ஃபார்மாலிட்டியா ஒப்புகை செய்வோமே அப்படின்னு. அதான் நம்ம கூட வீட்டில் பார்க்கலாம், வீட்டுக்காரமாக பாத்திரம் கழுவுறதுக்கும் வேலைக்காரமாக பாத்திரம் கழுவுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் அந்த மாதிரி போயிட்டீங்களே, அவனை காட்டிலும் மோசமாக போயிட்டீங்களேங்கிறார். அடுத்து சொல்றாரு 8வது வசனத்துல, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று கேட்கிறார். சர்வாங்க தகன பலியும் அந்த குற்ற நிவாரண பலியும் பழுது இல்லாததாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது லேவியராகமத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவங்க நொண்டி முடம் கண்ணு குருடு இல்லாததெல்லாம் கொண்டுட்டு வந்தாலும் அதை அக்கினியில் போட்டு எரிக்கத்தானே போறோம், பலி கொடுக்கணும் கனவு கொடுக்கணும் அவ்வளவுதானா போடு அப்படின்னு சொல்லி ஆளுங்க கொண்டுட்டு வராங்களா. அதனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு நீங்களும் வாங்கிக்கிட்டு அதை எனக்கு பலி செலுத்துறீங்க. இதை போய் நீ உன் கவர்னர் இருக்கானே அவனுக்கு கொடு, அவன் வாங்குவானா பார்ப்பான், அவனை விட நான் மோசமா என்ன ஏன் கேவலப்படுத்துற அப்படிங்கிறார். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கிறார், இப்போது தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார், இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனையிலும் கர்த்தர் கேட்கிறார். அடுத்த குற்றத்தை சொல்லுகிறார் 10வது வசனம், உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான், என் பலிபீடத்தின் மேல் அக்னியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள், உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்தது அல்ல. வேலை செய்யறதுக்கு கூலி நிறைய, இந்த கூலிக்கெல்லாம் இந்த வேலை போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. நீங்க அந்த கூலிக்காகத்தான் வேலை செய்றீங்க ஒழிய எனக்கு என்னை உங்களுடைய ராஜாவாக உங்களுடைய தேவனாக எடுத்துக்கொண்டு அந்த ஒரு மரியாதையோடு ஒரு கனத்தோடு ஒரு மரியாதையோடு ஒரு பயத்தோடு நீங்க அதை செய்யவில்லை. ஏதோ கூலிக்கு வேலை செய்கிறவனை போல நீங்க நின்று அந்த கூலியை எதிர்பார்த்து கூலிக்காக செய்றீங்க. கூலி இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன்ட்டு போறீங்க நீங்க. அதனால நீ கொடுக்குற காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு. அதாவது காணிக்கை விஷயத்துல நம்ம ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். காணிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரியம், என் கையில் இருப்பதெல்லாம் தேவரீர் நீர் கொடுத்ததுதான் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன், அதிலிருந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக பிறருடைய தேவைக்காக நான் ஒரு பகுதி கொடுக்கிறேன், இது நீர் கொடுத்ததுதான், அதுல இருந்து நான் உமக்கு கொடுக்குறேன், அதுதான் அதுல வரணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் சமூகத்துல வருகிற போது வெறுங்கையோடு வராத, ஏன்னா நீ கொடுக்கறதை எடுத்து ஆசீர்வதித்து உனக்கு நான் கொடுக்கணும். நம்ம கையில இருந்து அது தேவன்கிட்ட போகுதுன்னா அது அவருடைய ஆசீர்வாதத்துல பல மடங்காக நமக்கு திரும்ப வரும். ஆனா கொடுக்கிற போது உற்சாகமாக மனப்பிரியத்தோடு கொடுக்கணும். அப்படி இல்லை, உன்னுடைய வாழ்க்கை சரியாக இல்லைனாலும் நீ கொடுக்கிற காணியை நான் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னா உன் கையின் பிரயாசத்தையோ உன் வீட்டையோ நான் ஆசீர்வதிக்க முடியாது அப்படின்னு தான் அர்த்தம். அதை அவர் தெளிவாக சொல்கிறார். ஏன்னா நீ கூலிக்காக வேலை பார்க்குற, அப்புறம் நீ கொடுக்குற காணிக்கையை வாங்கிட்டு நானும் ஒரு கூலிக்கு வேலை பார்க்குற மாதிரி இதை வாங்கிட்டு உனக்கு பெர்சன்டேஜ் கொடுக்கா, போடா நான் வாங்க மாட்டேன்டா அப்படிங்கிறார். அடுத்த வசனம் 11 சொல்றாரு, சூரியன் உதிக்கிற திசையை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும், எல்லா இடங்களில் என் நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கும் செலுத்தப்படும், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலேயே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். தேவனுடைய ஆலயத்துல வேலை செய்யறதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப கம்மி, இதுக்கு நான் வெளியே வேலைக்கு போய் கூட நல்லா நிறைய சம்பாதிப்பேன்ப்பா, இது என்ன காசு அப்படின்னு சொல்லி இது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு ஒரு அற்பமா இருக்குது, ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது, இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க, என் நாமத்தை நீங்க பரிசுத்த குலைச்சலாக்குறீங்க அப்படிங்கிற. அடுத்து சொல்லுகிற, இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு
திறனமாக பேசி பீருண்டதையும் கால் உணமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அதனால இருக்கிறத நல்லது ஒதுக்கி வச்சுட்டு மோசமாக போனது பீர் உண்டதுன்னா அடிபட்டு சாக போகிற கண்டிஷனில் இருக்கு, அதை தூக்கி பள்ளிக்கூடத்தில் வைக்கிறீங்க. நீங்கள் செத்து போனதாக கிடக்கு, இதை கொண்டாந்து வைக்கிறீங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் கையிலேருந்து நான் வாங்கிக்குவேனா அப்படிங்கிறார். தன் மந்தையில் கடா இருக்கையிலே கெட்டு போனதே ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவன்கிட்ட நல்ல ஆடெல்லாம் இருக்குது, ஆனால் இது அடிபட்டு செத்து போனதை ஆண்டவருக்கு கொடுக்கலாங்க, பலி தானே, அடுப்பில் தானே போட போகிறோம், நெருப்பில் தானே போட போகிறோம், இது கொடுங்க இது போடுங்க அப்படிங்கிற ரேட்டு, அதனால் தப்பு இல்லைன்னு வாங்கி நீ போடுற. அவனும் சபிக்கப்பட்டவன், நீயும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் காணிக்கை கொடுக்குறவனையும் பார்க்குறாரு. அந்த என்ன மனதோடு கொடுக்கிறோம் அதுதான் அவருக்கு பிரியம். அன்போடு பிரியத்தோடு தேவனுக்குரிய மரியாதையோடு வரைகிற போது அது கொஞ்சமாக இருந்தாலும். இயேசு கிறிஸ்து அதான் 2 நாணயம் கொடுத்த விதவையைத்தான் பாராட்டினார். அவட்ட இருந்ததே அவ்வளவுதான், அதையும் எனக்கு கொடுத்தா, எல்லாத்துலயும் அதிகம் அவ தான் கொடுத்தான்னு அவளை பார்த்து சொன்னார். இங்கேயும் அதைத்தான் சொல்றாரு. அடுத்ததாக 2வது அத்தியாயத்துல 1வது வசனத்தை சொல்லுகிறார். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இது சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் அப்படிங்கிறார். நீங்க ஆண்டவருக்கு வேலை செய்கிறது ஆகாயத்தும் பூமியும் படைத்த வல்லமே மகத்துவமான தேவனுக்கு நான் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற போது உனக்கு தேவைகளை கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு, நான் தருவேன். ஆனா நீ அந்த ஒரு விசுவாசமே இல்லாம கூலிக்காக வேலை செய்கிறவனாக நீ நிக்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போனது, நீங்க சபிக்கப்பட்டு போயிருக்கீங்க. ஆனா சொல்றீங்க அவர் எனக்கு ஒன்றும் கொடுக்கல, ஒன்று காரணம் உங்களுடைய செய்கையினாலதான் அப்படிங்கிறார். அடுத்த வசனம் கொஞ்சம் ரொம்ப மோசமான ஒரு வசனம் தான், ரொம்ப கடினமான ஒரு வசனம் தான். 2:3 இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன், அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள். பலி கொடுக்க வந்த மாடு போட்ட சாணியில் எடுத்து உன் மூஞ்சில் அடிப்பேங்கிறார். அப்ப எவ்வளவு கோபத்துல அவர் பேசியிருக்குன்னு பாருங்க. ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் கர்த்தருக்குரிய ஒரு பயமும் ஒரு கௌரவமும் மகிமையும் கொடுக்காம அது ஒரு செக்குலர் லைஃபை போல, ஏதோ ஒரு வேலையை போல செய்கிற போது அவர் அதுல கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அதனால தான் முதலே கேட்கிறாரு, என்னுடைய கௌரவம் எங்க, நான் பிதாவென்றால் என்னுடைய மகிமை எங்க, நான் எஜமானா எனக்குரிய கணம் எங்க, அதெல்லாம் இல்லாம ரொம்ப அலட்சியப்படுத்துறீங்க. ஏன்னா கண்ணு காணாததுனால, கண்ணுக்கு முன்னாடி அவர் இல்லாததுனால ரொம்ப அலட்சியமா நடத்துறீங்க நீங்க அப்படின்னு அவர் திட்டுறாரு. அடுத்தபடியாக லேவியரை குறித்து வருகிறார் அவர். லேவி கோத்திரத்தை குறித்து 2வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் அவர் சொல்கிறார். லேவியோடு பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படி இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். லேவி வம்சத்தாரில் தான் ஆசாரியரும் ஆலயத்தினுடைய பிற ஊழியர்களும் வருவாங்க. பலிபீடத்துல நெருப்பை கொளுத்துவதோ, ஆலயத்தின் கதவை பூட்டுவதோ, உள்ள சுத்திகரிக்கிறதோ, பலி வந்தால் அதை சுத்திகரித்து பலி கொடுத்து ஆசாரியனிடத்தில் கொண்டு வருது, இதெல்லாம் லேவியர் தான் செய்வாங்க. அந்த லேவியரை குறித்து தான் இவர் சொல்லுகிறார். அதாவது ஆசாரியனுக்கு அப்புறம் தேவாலயத்தினுடைய ஊழியக்காரர்களை குறித்து சொல்லுகிறார். 2:5 அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாய் இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்த அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டுமே, வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன் அல்லவா அப்படிங்கிறார். லேவியர் கையில தான் என்னுடைய சாஸ்திரங்களை கொடுத்தேன், இதை நீ சொல்லுங்கன்னு சொன்னேன். அந்த வேதம் அவனுக்குள்ள இருந்த போது அவன் என்னோடு சமாதானமாக சஞ்சரித்தான், போய்கிட்டு இருந்தான்.
அவங்க வாயில தானே வேதத்தை தேடுவாங்க. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற பைபிள் இருக்கிறது போல அந்த காலத்துல கிடையாது. அந்த காலத்துல எழுதப்பட்டது தேவாலயத்துல இருந்தது, லேவியர்கள் கையிலையும் ஆசாரியர்கள் கையிலையும் இருந்தது. லேவியர் தான் இதை எடுத்து பிறருக்கு போதித்து சொல்லக்கூடிய ஊழியத்துல இருந்தாங்க. இதை நியூ டெஸ்ட்மென்ட்ல நம்ம வேத பாரகர்கள்ங்கிற பேர்ல பாக்குறோம். இது அவங்களுடைய வேலைகள். ஆனா இங்க அவங்களுடைய தவறு என்னன்னு சொல்லிடுறாரு, நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாக அற்பரும் நீசரும் ஆக்கினேன். அதாவது என் வேதத்தை நீங்கள் சரியாக பகுத்து பிரித்து போதிக்கவில்லை. நான் என்ன சொன்னேங்கிறது போதிக்கவில்லை. அவனுக்கு திருப்தியா என்ன சொல்லலாம்னு நீங்க சொன்னீங்க. அவனுடைய தவறுகளை நீங்கள் கண்டித்து திருத்தவில்லை. அவனை என்கிட்ட மனம் திரும்பி கொண்டு வர பாதைக்குள்ள கொண்டுட்டு வர நீங்க முயற்சிக்கவில்லை. என் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினீங்க. ஆசீர்வாதமா சொன்னீங்களே இல்லையே, பரிசுத்தமா இரு என்றும் மனம் திரும்பு என்றும் தேவனுக்கு இது பிடிக்காதது என்றும் அதை குறித்து சொல்லாம நீங்க ஆளுங்களை திருப்தி பண்ற மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இது தப்பு அப்படின்னு கண்டிக்கிறாங்க. அடுத்தபடியாக 2வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல இருந்து, இது 2வது பாகம். இது ஆசாரியன் லேவியனுடைய குற்றத்தை சொல்லிட்டாரு. இப்ப ஜனங்கள், யூத ஜனங்களுடைய அந்த ஜனங்களுடைய குற்றம். இதுல 10வது வசனம் சொல்லுகிறாரு, நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையா? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையா? நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாகி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். இதுல ஆக்சுவலா நம்ம தமிழ் பைபிள்ல தன் தன் சகோதரனுக்கு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பிற மொழிபெயர்ப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு தான் வரும். ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு தான் வரும். இது விசேஷமாக யாரை சொல்லுகிறதுங்கிறது அடுத்த வசனத்தை நம்ம படிச்சோம்னாலும் புரியும். கணவன் மனைவியை குறிக்கிறது. ஒரே பிதா தானே நம்மளை சிருஷ்டித்தார், ஒரே தேவன் தானே நம்மளை சிருஷ்டித்தார். நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி ஒருவருக்கொருவர் துரோகம் செய்வானேன் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வரும். இத ஆங்கில வேதாகமத்துல பார்த்தோம்னாலும் வசனம் அந்த மாதிரி தான் வரும். NIVல நம்ம படிச்சு பார்த்தோம்னாலும் இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆங்கிலத்துல படிக்கிறேன். 2:10 Have we not all one father? Did not one God create us? Why do we profane the covenant of our fathers by breaking faith with one another? ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு தான் இதுல வருது. நம்ம அந்த உடன்படிக்கையை மீறி நம்ம எப்படி ஒருவருக்கு ஒருவர் துரோகம் பண்ணுவது அப்படிங்கிறது, அந்த துரோகம் என்னங்கிறத அடுத்த வசனம் பண்ணுகிறது. 11வது வசனம், யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்களே அப்படிங்கிறார். இவர்களுக்கு பிரித்தெடுத்த போதே, எகிப்திலிருந்து அவர்களை பிரித்தெடுத்து உடன்படிக்கை பண்ணுகிற போதே, நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதி, நீங்கள் பிறரோடு மிக்ஸ் ஆகாம இருங்க அப்படிங்கிறத கட்டளையாகவே கொடுத்திருந்தார். உதாரணத்துக்கு உபாகமத்துல 7வது அத்தியாயத்துல அதை அவர் தெளிவாக பேசுகிறார். உபாகமம் 7வது அத்தியாயத்துல 1 to 6 வரைக்கும் உள்ள வசனங்கள் படிக்கலாம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஏத்தியர், கிர்காசியர், எமோசியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாய கர்த்தரவளை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியெடுத்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். 3வது வசனம், அவர்களோடு சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்தியை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். 6வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார்.
அதனால் நீ அந்த வேலையை செய்யாதேங்கிறார். ஆதியாகமம் 6வது அத்தியாயத்திலும் தேவன் ஜனங்களை குறித்து வெறுப்பு கொண்டதுக்கு அவர் சொன்ன ஒரு காரணம் இதுதான். ஜனங்கள் மேலாக அவர் வெறுப்பு கொண்டதுக்கு ஆதியாகமத்திலே அந்த முதல் குற்றம் வருது. 6வது அத்தியாயத்துல 1, 2, 3 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். மனுஷர் பூமியின் மேல் பெருக தொடங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளே அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண் தெரிந்து கொண்டார்கள். அப்போது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷரோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தான், அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம்தான் என்றார். அந்த 120 வருஷம் கழிச்சு நோவா காலத்துல மழை வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். அன்றைக்கும் அவர் கண்டுபிடிச்ச காரணம் அதுதான். நீங்க என்னுடைய பிள்ளைகள், பரிசுத்த பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க காயினுடைய சந்ததியில எப்படி நீங்க போய் பொண்ணு எடுத்துக்கொண்டு நீங்க 2 பேரும் மிக்ஸ் ஆகி வாழக்கூடாதே அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு. கடைசியாக மல்கியால திருப்பி வரும்போது சொல்லுகிறார் அவரு, யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்களே அப்படிங்கிறார். அதான் எங்க பாஸ்டர் ஒருத்தர் சொல்லுவார், கிறிஸ்தவன் ஒருத்தன் ஒரு நான் கிறிஸ்டியன் வீட்டுல போய் பொண்ணு எடுத்தா உன் மாமனார் மூலம் உனக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படிம்பாரு. ஏன்னா அது கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவங்க எல்லாம் பிசாசனுடைய ஆளுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. நீ அந்த பிசாசனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள கொண்டாந்தீங்கன்னா உன் மாமனார் உனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுவார்ப்பா. அதுக்கப்புறம் நீ அழுவாத ஆண்டவர்கிட்ட வந்து அவர் நீயா தெரிந்து கொண்ட, நீயா எடுத்துக்கொண்ட, நீ அனுபவின்னு விட்டுருவாரு. அதுக்கு மாற்றெல்லாம் கொடுக்க மாட்டாரு. அதனால அந்த வேலையை செய்யாத அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அதே போலதான் இங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி செய்யறீங்களே. அடுத்ததாக மல்கியா 2வது அத்தியாயத்துல 12வது வசனம் சொல்லுகிறாரு, இப்படி செய்கிறவன் பிற இடத்துல இருந்து பொண்ணு எடுத்துக்கிட்டவன், அந்நிய ஜாதியோடு விவாகம் பண்ணி கலப்பானவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனையிலும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாய் இருந்தாலும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடி கர்த்தர் சங்கரிப்பார். ஆதியாகமத்தில் சொன்னது அப்படித்தான். 120 வருஷம் அதுக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சிருவேன்னாரு. இப்ப அதே வார்த்தையை தான் சொல்றாரு. இப்படி செய்யறவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் ஊழியம் செய்யறவனா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு 1000 காணிக்கை கொடுக்கிறவனா இருந்தாலும் சரி, இல்ல ஜனங்களை வழிநடத்தக்கூடிய உத்தரவு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபுவாக இருந்தாலும் சரி, அவனை இந்த யாக்கோபுடைய கூடாரத்தில் இராதபடி நான் வந்து அவனை காலி பண்ணிடுவேன், சங்கரிப்பேன் அப்படிங்கிறார். அடுத்தபடியாக அடுத்த ஒரு குற்றத்தையும் அவர் இங்க சொல்கிறார். 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும், நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். நீங்க தடவை ஒரு தப்பு பண்ணீங்க, பிற ஜாதியில பொண்ணு எடுத்தீங்க, அது ஒரு தப்பு. இன்னொரு தப்பும் பண்ணீங்க, 2வது ஒரு தப்பும் பண்ணினீங்க. அந்த தப்பின் விளைவு என் முன்னாடி கண்ணீரிலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் என் முன்னாடி கொண்டாந்து நிரப்பிட்டீங்க நீங்க. அதனால நீ கொடுக்குற காணிக்கை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது என்ன தப்பு அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன் என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அதாவது திரும்பி வந்தவங்கள ஆண்கள் தான் நிறைய வந்தாங்க. அவங்களுக்குள்ள லேடிஸ் கொஞ்சம் ஷார்டேஜஸ் இருந்தது. அதனால அதை ஒரு காரணமா வச்சு அந்நிய ஜாதியில பொண்ணு எடுத்தாங்க. ஆனா ஏற்கனவே கல்யாணம் ஆனவனும் இந்த அந்நிய ஜாதி பொண்கள் மேல ஒரு விருப்பம் வைத்து 2 பொண்ணு 3 பொண்ணு எடுக்காம இந்த பொண்ணு சரியில்லைன்னு சொல்லி ஈஸியா அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க ஒரு பொண்ணு எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு டைவர்ஸ் பண்ணனால அந்த பெண்கள் விதவைகள் வந்து என்கிட்ட வந்து அழுகுறாங்க. அது வந்து நீ அவளுக்கு உடன்படிக்கையில பண்ணின என் முன்னாடி சாகும் வரை, மரணம் பிரிக்கும் வரை, வாழ்வோ தாழ்வோ நட்டமோ எது வந்தாலும் சரி நான் உன்னை காப்பாத்துவேன்னு என் முன்னாடி உடன்படிக்கை பண்ணிட்டு அதை எப்படி நீ மீறி நீ வெளியே போன நீ அப்படின்னு மிரட்டார். அடுத்தபடியாக 15வது வசனத்துல சொல்லுகிறார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. அந்த ஒருவனை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இதுல தமிழ்ல வந்து கொஞ்சம் மாறித்தான் வருது.
அவர் நம்மை ஒன்றாக அல்லவா படைத்தார். ஆதியாகமம் 1வது அத்தியாயத்துல 27வது வசனம், தேவன் மனிதரை தம் சாயலாக படைத்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். படைக்கிற போதே ஆணும் பெண்ணுமாக ரெண்டா படைத்து ரெண்டே ஒன்னா சேர்த்தார். அதான் சொல்லுகிறார், அவர் நம்மை ஒன்றாக அல்லவா படைத்தார். ஆவி அவர்கிட்ட பரிபூர்ணமா இருந்தது, பிறகு ஏன் நம்மளை ஒன்றாக படைத்தார்? நம்ம மூலம் தேவ பக்தி உள்ள சந்ததி வரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினாலே தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இந்த 15வது வசனமும் ஆங்கில வேதாகமத்திலையும் சரி, ஆர்சி பைபிள்ல நீங்க படிச்சு பார்த்தாலும் சரி, இது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். இந்த 15வது வசனம் கூட ஆங்கில வேதாகமத்துல, has not the Lord made them one in flesh and spirit, they are his. And why one? Because he was seeking godly offspring. So guard your spirit and do not break faith with the wife of your youth. இது ஆங்கிலத்துல வருது. இது ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மொழிபெயர்ப்புல தான் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. உங்களை ஒன்றாக இணைத்தவர் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே. அவர் நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தைகளே அன்றோ. ஆதலால் எவனும் தன் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்பதில் கவனமாய் இருப்பானாக. ஏனெனில் மனம் முறிவை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் முறிவு செய்கிறவன், டைவர்ஸ் பண்ணுகிறவன் வன்முறையை மேலாடை கொண்டு மறைக்கிறான் என்கிறார். எனவே எச்சரிக்கையாக இருங்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதிருங்கள். அந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து கூட இந்த ஒரு காரியத்தை கேட்டாங்க, பண்ணலாமா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், ஆதியிலே தேவன் அவர்களே ஆணும் பெண்ணுமாக சேர்த்தார், தேவன் இணைத்தது மனிதன் பிரிக்காது இருக்க கடவன், அவ்வளவுதான், போயிட்டு வா அப்படின்ட்டார். நியூ டெஸ்ட்மென்ட்ல நமக்கு அதே தான், அந்த காலத்துல அவங்க செய்த தவறு தான். இந்த ஒரு காரியங்களை குறித்து சொல்லுகிறார். ஒன்று, புறஜாதியில பொண்ணு எடுத்தீங்க, இன்னொன்னு அவ அழகா இருக்க, அவளை கட்டிக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே கட்டின உங்க பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிட்டு பண்ணீங்க, இந்த 2 தப்ப பண்ணீங்க அப்படிங்கிறார். அடுத்தபடியாக ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை அவருடைய குற்றம் சொல்லுகிறார். 2வது அத்தியாயம் 17வது வசனம், உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பு செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. இன்னைக்கு கூட நிறைய பேர் பேசுறாங்க, அவன் தப்பு தண்டாவா நடக்கிறான், அயோக்கியத்தனமெல்லாம் பண்றான், ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அப்படியே பெருசா மேலேயே போறான் பாரு. ஆண்டவர் எங்கேயா இருக்கிறார், அவருக்கு இதெல்லாம் தெரியலையா? எங்க நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதுக்கு பதில் அவர் சொல்லுகிறாரு 3வது அத்தியாயத்துல 1 இதோ நான் என் தூதனை அனுப்புவேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமா வருவார் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையிலே நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போல வெள்ளியை போல புடமிடுவார். நீங்க நியாயந்திக்கிற கடவுள் எங்கங்கிறீங்க? நான் ஒரு 2 பேரை அனுப்பேன். முதல்ல ஒருத்தர் வழியை ரெடி பண்ணுவாரு, பின்னாடியே ஒருத்தர் வருவார். அவர் இந்த ஆசாரியன் லேவியன் இவனெல்லாம் பொண்ணை புடமிடுகிறது போல புடமிட்டு எடுப்பார். ஆனா அவர் வர்றதுனால எவன் நிலைச்சு நிற்பான். நியாயந்திக்கிற கடவுள் எங்கன்னு சொன்னேல, நான் முதல்ல உன் வீட்டுக்கு தான் நியாயந்திக்கிறக்கு ஆள் அனுப்புறேங்கிறாரு. தேவன் அந்த ஒரு காரியத்தை சொல்ல. இயேசு கிறிஸ்து வந்த போதும்
ஆசாரியர்களும் வேத பாரர்களும் நியாயசாஸ்திரிகளும் தான் அவர்கிட்ட முட்டுக்கு நின்னாங்க. நீங்க என்ன இப்படியெல்லாம் அர்த்தம் சொல்றீங்களே, எங்கேன்னு கேட்டாங்க. இதெல்லாம் கவலைப்படாத, நான் ஒரு தூதனை அனுப்புறேன், அவர் வந்து உங்களை சுத்திகரிப்பார் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து பூர்வ நாட்களில் முந்தின வருஷங்கள் இருந்தது போல யூதாவின் காணிக்கம் எருசலேமின் காணிக்கம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்படி அவர் செய்வார். அவர் என் தூதன் வந்து செய்வார். இதோ வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்று சொன்னது யோவான் ஸ்நானகன். எனக்கு பின் வருகிறார், அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறேன்னு வந்தார். அவருக்கு பின்னாடி வந்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த ரெண்டு பேரையும் குறித்து அங்க ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறாரு. அடுத்தபடியாக ஜனங்களுடைய தவறை சொல்லுகிறாரு. நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து, முதலாவது உங்ககிட்ட தான் வருவேன். நியாய தீர்ப்பு செய்ய வரும், முதலாவது உங்களிடத்துல வருவேன். வேதம் அப்படிதான் சொல்லுது. நியாய தீர்ப்பு முதலிலே தேவனுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கும் தான் சொல்லுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியக்காரங்களை தான் ஃபர்ஸ்ட் லைன்ல நிற்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிலீவர்ஸ், அதுக்கப்புறம் தான் நான் கிறிஸ்டியன், அந்த லைன்ல தான் போகுங்கிறார். முதல்ல உங்ககிட்ட தான் நியாய தீர்ப்பு ஆரம்பிப்பேங்கிறார். அவர் நீங்க செய்த தவறு என்னன்னு சொல்லுகிறாரு. நான் நியாய தீர்ப்பு செய்ய முடியும் உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய் ஆணை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுடைய கூலிக்காரருடைய கூலியை அபகரித்துக் கொள்கிறவருக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனையிலும் கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் நீங்க செய்யற தப்புங்கிறார். இதுல சொன்ன இதே தப்ப பாத்தீங்கன்னா வெளிப்படத்தில் இருக்காத அத்தியாயத்துல கடைசியா வரும். இந்த தப்ப செஞ்சவனெல்லாம் புறம்பே இருப்பான் அப்படிங்கிற இடத்துல இதே லிஸ்ட தான் அங்கேயும் கொடுக்குறாரு. பயப்படுகிறவன், அவிசுவாசி, விக்கிரக ஆராதனைக்காரன், சூனியக்காரன், பொய் ஆணை இடுகிறவன், அடுத்தவனை வஞ்சிக்கிறவன், இவனை எல்லாத்தையும் நான் வெளியே தள்ளுவேங்கிறார். இங்கேயும் அதே தான் சொல்லுகிறார். அடுத்ததாக ஒரு அப்பீல் கொடுக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரரை நீங்கள் நிர்மூலமாகவில்லையே. நான் சொல்லிட்டேன்ப்பா, உங்க சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டேன்ப்பா, நான் கர்த்தர்ப்பா, வார்த்தையை நீ உடன்படிக்கை மாறி இருக்கலாம், ஆனாலும் உன்னை மனம் திரும்பி என்கிட்ட வாங்குறேன், ஏன்னா உன் சந்ததி நல்லா இருக்கணுமே, மோசமாயிடக்கூடாதேங்கிறதுக்காக நான் உங்களை கூப்பிடுறேன். ஆனா நீங்களோ உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனையிலும் கர்த்தர் சொல்லுகிறார். உடனே ஜனங்க கேட்கறாங்க, நாங்க எந்த விஷயத்திலயா திரும்பணும் உங்ககிட்டக்கா அப்படின்னு. அடுத்த பாயிண்ட் எடுத்து கொடுக்குறார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் உங்களை வஞ்சித்தோம் என்கிறீர்களே? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனா என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களே உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவையில் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று செயலும் கர்த்தர் சொல்கிறார். அப்போது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சொல்கிறார். அதிகமாக இந்த மல்கியா புஸ்தகத்துல அநேக இடங்கள்ல பிரசங்கம் பண்ணப்பட்ட வார்த்தை இது மட்டும்தான். அநேக போதகர்களாலும் அநேக ஊழியக்காரர்களாலும் பிரசங்கம் பண்ணப்பட்ட வார்த்தை இது ஒண்ணுதான். ஆனா இது எங்க வருது அப்படின்னா, நெகேமியாவுடைய அந்த அத்தியாயத்தை படித்து பார்த்தா அந்த கேப்ல என்ன ஆனதுன்னு பார்த்து நெகேமியா வந்து என்ன செஞ்சாருங்கிறத பார்த்தா தான் தெரியும். உதாரணத்துக்கு நெகேமியாவுடைய 13வது அத்தியாயம் எடுக்கலாம். நெகேமியா திரும்பி வந்த உடனே தேசத்தோட நிலைமை எப்படியா இருந்தது அப்படிங்கிறது நெகேமியா 13வது அத்தியாயத்துல 4வது வசனம். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோட சம்பந்தம் கலந்தவனாயிருந்து முற்காலத்திலே காணிக்கைகளும் சாம்பிராணிகளும் பனிமுட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளின் தசமபாகமும் ஆசாரியை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தான். இதெல்லாம் நடக்கிற போது நான் எருசலேம் இல்ல, பாபிலோன் ராஜா 32வது வருஷத்துல போயிட்டு சில நாளைக்கு அப்புறம் திருப்பி வந்தேன். அதுக்குள்ள இந்த காரியம் நடந்து போச்சுங்கிறார். என்ன நடந்து போனது? ஆசாரியன் தேவனுடைய விரோதியாகிய
தொபியாத்துக்கு வீட்டில் இவன் பொண்ணை கொடுத்து அவன் மவனை எடுத்துக்கிட்டான். அதனால சம்பந்தி வந்தபோது அவருக்கு தங்குவதற்கு இடம் ஸ்பெஷல் ரூம் எங்கே கொடுத்தான்? தேவாலயத்தில் இருந்த பண்டகசாலை குடோன். நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள 9, 10வது அத்தியாயத்தில் பார்த்தா அதில் தான் ஜனங்கள் உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் கைவிட மாட்டோம், எங்கள் குமாரத்தையை பிறருக்கு கொடுக்க மாட்டோம், ஓய்வு நாளில் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், நாங்கள் ஒழுங்காக இருப்போம், அதனால எங்கள் தசம பாகத்தை எல்லாம் ஒழுங்காக கொண்டாந்து பண்டகசாலையில் வைப்போம், ஆலயத்தை நாங்கள் கைவிடுவதில்லை அப்படின்னு கையெழுத்து போட்டு உடன்படிக்கை பண்ணினாங்க. அதைத்தான் தேவன் இங்க கேட்கிறாரு, நீங்க நீ வஞ்சிக்கலாமா? கொடுத்துட்டீங்களேங்கிறார். சத்ருவானவனுக்கு காணிக்க தசமாடத்துல வச்சதுனால அவன் எடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தான். அதனால ஜனங்க கொடுக்கல, ஓடி போயிட்டாங்க. கொடுத்தா எவனா திம்மா இது கொடுக்கணும். அதனால என்ன பண்ணுது, அங்க இருக்கிற வேலை பார்க்கக்கூடிய லேவியனுக்கு சாப்பாடு கிடைக்கல, அவன் எல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். 10வது வசனத்தில் சொல்லுகிறார், நெகேமியா 13:10, பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்கு கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளி நிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்பொழுது நான் தலைமையானவர்களோட வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவர்கள் நிலையில வைத்தேன். அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவர்களும் தசமபாகங்களை பொக்கிச அறைக்கு கொண்டு வந்தார்கள். நான் அதை மெயின்டைன் பண்றதுக்கு வேற ஆளை வச்சேன் அப்படிங்கிறார். முதல்ல அந்த தொபியாவுடைய ஜாமான எல்லாம் தூக்கி தட்டு முட்டு ஜாமானால் எடுத்து தெருவில் தூக்கி நான் வெளியே எரிஞ்சேங்கிறார். இது இந்த இடத்துல வருகிற என் ஆலயத்தில் பண்டக சாலையில கொண்டு வாங்கன்னு சொன்னது இந்த பண்டக சாலையத்தான். அப்ப நடந்த தவறுக்கு தான் இவர் சொன்னார், இதை செய்யுங்க நீங்க ஒழுங்க. ஆசாரியன் என்ன சொன்னா, ஒருத்தனும் காசு கொடுக்கல, அரை சும்மா கிடந்தது, அதனால அவனுக்கு கொடுத்தேன். இவங்க என்ன சொன்னாங்க, நீ எவனையா கொண்டாந்து உள்ள வச்சுக்கிட்ட, அவன் நாங்க கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒழுங்கா வேலை செய்யறவனுக்கு காசு போய் சேரல, அவன் வெளியே போய் நான் வேலை பார்த்து ஒவ்வொரு பிழப்பு ஏதாவது செய்யணும்னு ஓடி போயிட்டான். இனிமே நாங்க எதுக்கு கொடுக்கணும்னு இவங்க கொடுக்கல, அவர் இவரை குறைச்சல, இவர் அவரை குறைச்சல. இதுதான் அங்க நடந்த காரியம். அதனால அது ஒரு நீ கொண்டாந்து கொடு அப்படிங்கிறார். அதே போல நெகேமியா திட்டணுன்னா அவனை விரட்டி விட்டவொடனே திருப்பி கொடுத்தாங்க, லேவியரை திருப்பி வேலைக்கு உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. இது அங்க நடந்தது. அடுத்தபடியாக மல்கியா 3 அவர் 13வது வசனம் சொல்கிறார், நீங்கள் எனக்கு விரோதமான பேசின பேச்சுக்கள் கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவர்கள் கட்டளைகளை கை கொள்கிறனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறனால என்ன பிரயோஜனம்? இப்போது அகங்காரிகளே பாக்கியவான்கள் என்கிறோமே, தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்களே, அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அவன் தப்பெல்லாம் பண்றான், அவன் நல்லா தான்ப்பா இருக்கிறான், கடவுளுக்கு பயந்து நடந்து என்னப்பா பிரயோஜனம்? நான் ரொம்ப யோக்கியமா நடக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நான் கீழே இருக்கிறேன் பாரு, அயோக்கியத்தனம் பண்றவன்லாம் மேலே போறான், கடவுளை பரீட்சை பார்க்கறான், அவனெல்லாம் ஜெயிச்சுட்டு மேலே போறான், வசதியா போறானே. இன்றைக்கும் அநேக ஜனங்களுடைய குற்றச்சாட்டு அதுதான். அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பதாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு டைரி வச்சிருக்கிறாராம், என் ஜனங்கள் எப்போ கூடி உட்காந்து ஆண்டவருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி நாங்க ஆண்டவருக்கு பிரியமா நடக்குன்னு பேசுவாங்க, அவங்க என்ன பேசுனாங்கிறதெல்லாம் நான் குறிப்பெடுத்து என்னைக்கு எத்தனை மணிக்கு யார் யார் எங்க உட்காந்தாங்க நான் டைரியில நோட் பண்ணி வைப்பேங்கிறாரு. அடுத்தபடியா சொல்கிறார், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனையிலும் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஒரு நாள் இருக்குது, அன்னைக்குதான் அவங்க என் சொத்து, என் சம்பத்து. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் அன்னைக்கு கண்ணை காம்பேன். இன்னைக்கு துன்மார்க்கனை உடனே அடிக்கல, காரணம் அவன் மனம் திரும்பி வந்துடக்கூடாது. துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்புகிறேன், அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். அதே போல இன்னொரு வசனமும் சொல்லுவேன், துன்மார்க்கனுடைய தண்டனை உடனடியாக கிடைக்காததுனால அவன் கொஞ்சம் துணிகரம் கொண்டு போயிடுறான்னு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை அவனுடைய இடைப்பட்டு கொண்டே இருக்குது, மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்பாது. ஆனா ஒரு நாள் இருக்குது, அந்த நாளுக்கு அப்புறம் ஒண்ணும் முடியாது. அன்னைக்கு எல்லாரும் பார்ப்பீங்க, நீதிமானுக்கும் துன்மார்க்கனும் வித்தியாசத்தையும்
தேவனுக்கு பயந்து தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தவன் யாரு, அப்படி இல்லாம ஊழியம் செய்தவன் யாரு, அந்த ரெண்டு வித்தியாசத்தை நான் காமிப்பேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக வர இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். 4வது அத்தியாயம், வர இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பு. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற நாள், அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ ஒரு நாள் இருக்குது, அன்னைக்கு எனக்கு பயந்தவனெல்லாம் செழிப்பாக இருப்பான். நமக்கு இந்த பூமியோட முடிய போறது இல்லை, நமக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு நித்திய ஜீவன், ஒரு பெரிய முடிவில்லாத ஒரு என்லெஸ் லைஃப் இருக்குது. அது முக்கியம், அதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்லுகிறாரு, ஓரோவிலே இஸ்ரவேலருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திலே எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தினால் அடிக்காதபடி அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திலும் திருப்புவான். இதோட ஒரு முடிக்கிறார். இந்த எலியா தீர்க்கதரிசி யார் அப்படிங்கிறது தான் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனுடைய உடையும் எலியா தீர்க்கதரிசி உடையும் ஒண்ணுதான். அதனாலதான் வந்தவொடனே நீர் எலியாவான்னு கேட்டாங்க. அவன் இல்லை அப்படின்ட்டான். நான் எலியா கிடையாது, ஆனா எனக்கு பின் ஒரு வருகிறார், அவருக்கு பாதையை ஆயத்தம் பண்ணியிருக்கா, வனாந்திரத்தில் கூப்பிடுகிற குரலாக இருக்கிறேங்கிறாரு. ஆனா எலியா, யோவான் ஸ்நானன் பிறக்கிற போது அவங்க அப்பா மூலமாக தீர்க்க தரிசனமா சொன்னது, குமாரனே நீ எலியாவின் ஆவியை உடையவனாக. எலியா போல்டாக தைரியமாக தப்புனா தப்பு தான், யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு ஓங்கி அடிச்சாரு. அதே போல அவர் ராஜாவா இருந்தாலும் அண்ணன் பொண்டாட்டி வச்சது தப்பு தான் அப்படின்னு ஓங்கி அடிச்சு பேசின ஒரே ஆள் இவர் தான். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ராஜாவா என்ன செஞ்சுக்கலாம், செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் ஒருத்தர் தான் தைரியமா போல்டா அடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை சொல்றாங்க. இதோடு அது இந்த சாப்டர்ஸ் முடியுது. இது அந்த காலத்துல கடைசியாக உள்ளது. பட் இந்த கடைசி காலத்துல உள்ள நம்மளும் பார்த்தா இதில் உள்ள தவறுகள் இன்று உலகத்துல மட்டும் இல்ல, திருச்சபைகளுக்குள்ள நிறைய இருக்குது. கிறிஸ்டியன் மேரேஜ், எவ்வளவு மேரேஜ் டைவர்ஸுக்கு போகுது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இன்றைக்கு நிறைய போகுது. நிறைய ஆசாரிகளும் ஊழியர்களும் இதுல சொன்னதுபடி தேவனுக்கு பயந்து தேவ சித்தத்தினுடைய ஊழியம் செய்யாம ஒரு லாபத்துக்காக, ஒரு பொருளாதார ஆதாயத்துக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நெகேமியா 13வது அத்தியாயத்துல 4லேருந்து 31 வரைக்கும் படிச்சா இதெல்லாம் எப்படி அவர் சீர்படுத்தினார். ஓய்வு நாள் ஒழுங்கா இருப்போம்னாங்க, ஆனா 7 வருஷம் ஒரு போன உடனே ஓய்வு நாளுக்குள்ள கடை வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் விரட்டுறாரு, ஓய்வு நாள் ஒன்றும் வைக்காதுன்னு சொன்னாலும் ஏன் பண்ணான்னு விரட்டுறாரு. அந்நிய பொண்ணா கட்டிக்க மாட்டோம்னு உடன்படிக்கை பண்ணி கையெழுத்து போட்டாங்க. 7 வருஷம் கழிச்சு இவர் வந்து பாக்குறதுக்குள்ள பிள்ளைங்க பேசுற பேச்செல்லாம் எவரே பேச்சல்ல, அஸ்தோத்துல பேசுறாங்க. அப்படின்னு யாரா என்னன்னு கேட்டா அவங்க அம்மா அந்த ஜாதி, அந்த பேச்சுதான் அவனுக்கு தெரியுது ஒளி எவரே பழக்க வழக்கம் எல்லாம் தெரியல. அவரை அடிக்கிறாரு. என்னடா சாலமோனை இதை செஞ்சுதானடா கெட்டு போனா நமக்கு நாசத்தை கொண்டாந்து கொடுத்தான், நீங்க ஏன்டா திருப்பி செய்யுங்க, அவங்களை அடிச்சு உதைக்கிறார். ஆசாரியனை திருப்பி சரி பண்றாரு. இன்னொரு ஆசாரியன் அடுத்த வீட்டுல போய் பொண்ணு எடுத்துட்டு வந்துட்டான். ஓரோனியாக சன்பல்லாத்து வீட்டுல போய் அவன் பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு இங்கே கூட்டி கொண்டாந்து வச்சுட்டான். பிரதான ஆசாரியனாக இருந்தான். நீ ஆசாரிய வேலைக்கு லாய கிடையாது, வெளியே ஓடுறான்னு உன்னை விரட்டி விட்டார். அன்றைக்கு நெகேமியாவை கொண்டு செஞ்சார். இன்றைக்கு நமக்கு சொல்கிறது அதுதான். அன்றைக்கு மோசே கற்பித்த நியாயப்பிரமாணத்தை நினைங்கிறாரு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்த பிரமாணத்தை நம்ம கை கொள்ளணுங்கிறார். கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளுவான். அவர் வருகிற நாள் நெருங்கி வந்து விட்டது. அவர் முதலாம் வருகை குறித்து இங்க சொன்னாங்க, நம்ம 2ஆம் வருகைக்கு ஆயத்தம் ஆகிக்கிட்டு இருக்கிறோம். இதுல நம்ம போகணும். தேவனுடைய வார்த்தையை போதித்து ஜனங்களை வழிநடத்த வேண்டிய ஆசாரியனும் லேவியனும் வழி விலகிய போது வேதத்தை சரியாக பகுத்து போதியாமல் தவறியதன் விளைவு ஜனங்கள் தேவனை விட்டு தூரமா போனார்கள். அதன் விளைவு மகா மோசமாயிருந்தது.
தேவனுடைய கோபத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபத்தையும் சுதந்திரிக்க வேண்டியதாகி போய் மியூட் ஆயிடுச்சு. அன்மியூட் பண்ணிக்கணும். இப்பதான் ஆச்சா முன்னாடி ஆச்சா? தேவனுடைய அன்பை நம்ம பார்க்கணும். மறைமுகமா இருக்கிறது. தேவன் பரிசுத்தர். எனவே பரிசுத்த குலைச்சலானையோ பரிசுத்த குலைச்சலான காணிக்கையோ ஏற்றுக்கொண்டு அவனை ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் நியாயமுள்ள நியாயாதிபதியே. எனவே உடன்படிக்கையை மீறினவனுக்கு உடன்படிக்கையின்படி வரக்கூடிய ஆசீர்வாதம், பராமரிப்பு, பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனாலும் தேவன் அன்புள்ளவர். எனவே ஜனங்களிடத்தில் அவர் இறங்கி வந்து சொல்றாரு, நீ உடன்படிக்கையை மீறி நடந்தாலும் நான் என் உடன்படிக்கையை மீற முடியாது. நான் உன்னை அந்த உடன்படிக்கையின்படி உன்னை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறேன். எனவே உன் தப்பு என்னன்னு நான் சுட்டி காட்டினேன். மனம் திரும்பி என் கட்டளை ஏற்றுக்கொண்டு என்கிட்ட வாப்பா, உன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளுப்பா வா என்று மனதுருகி அழைப்பு கொடுக்கிறார். இந்த ஒன்று தேவனிடத்தில் உள்ள விசேஷமான ஒரு குணம். நம்ம எவ்வளவாக நேசிக்கிறோம். எவ்வளவு தப்பு செஞ்சா நம்ம இன்னும் நாசமா போகாம இருக்கிற காரணம் கிருபையாக அவர் இருக்கிறார். நீ வா நீ வா நீ வா நீ வா. ஆண்டவர் வருகிறான்னு சொன்னாங்களே, எங்கேயா இல்லை அப்படிங்கிற போது அவர் சொல்லுகிற வார்த்தை, கெட்டு போவது தேவனுக்கு பிரியமில்லை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையாக காத்திருக்கிறார். ஆனால் அதுக்கு ஒரு டைம் தான் உண்டு. அந்த தேவனுடைய அன்பை இதனுடைய பின்னாடி வரக்கூடிய எல்லா காரியங்களும் நம்ம பார்க்கலாம். தப்பு பண்ணிட்டா திருப்பி வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், ஏன் நீ அடி வாங்கணும், வா வா என்று அழைக்கிற தேவனாக இருக்கிறார் அவர். இந்த தேவனுடைய மிகப்பெரிய அன்பு நம்ம அதுக்கு பாக்கியமாக நடந்து அவரை நேசித்தது போல நம்மளும் அவரை நேசித்து அவருக்குள்ளாக போகணும். திருப்பி மெதுவாக இதை படித்து பார்க்கலாம். இதுல சொன்ன காரியங்கள் நமக்குள்ள இருந்ததுன்னா அது சரி பண்ணி கொண்டு அவர் சொல்லுகிற மனம் திரும்பி என்கிட்ட வா, நான் உன்னை திரும்பி நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அந்த தேவனுடைய சமூகத்தில் நம்ம கிட்டி சேருவோம். இதோடு இந்த மல்கியா புஸ்தகத்தினுடைய பாடங்கள் இதோடு முடிவடைந்தது. அடுத்த வாரத்துக்கு எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதோடு அந்த சரித்திர வரிசையில கடைசி அது. இதுக்கெல்லாம் முந்தினது தான், ஆனால் அதை நம்ம கடைசியாக நம்ம படிக்கிறோம். எஸ்ரா நேமியாவுக்கு முந்தினதான் எஸ்தர், ஆனால் அதை நம்ம கடைசி அடுத்த வாரத்தில் நம்ம படிக்கலாம். இதோடு இந்த வாரத்தினுடைய இந்த மல்கியாவினுடைய வேத பாடம் முடிவடைந்தது. நன்றி.